Hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைத்தான். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த டேர்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்வலாக எதை ரெஃபர் பண்ணுன்னா ஹை லெவல் லாங்குவேஜை ரெஃபர் பண்ணும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக், C++, பைத்தான், கோபால், ஜாவா, ஃபார்டான் அண்ட் பாஸ்கல். ஸோ ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் 4 இருக்குது. கோட் இல்லைனா சோர்ஸ் கோடுன்னு சொல்லலாம், சின்டாக்ஸ், அவுட்புட் அண்ட் கன்சோல். ஸோ இந்த கோட் அண்ட் சோர்ஸ் கோட் என்னென்னா எனக்கு ஒரு ப்ரோக்ராமில் எனக்கு எப்படி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரணுங்கிறது சொல்கிறது தான் இந்த சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ், அந்த ஃபார்மேட் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வேணும். ஸோ எனக்கு பாதியில் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும், இந்த இடத்துல செமிகோலன் வரணும், இந்த இடத்துல கோலன் வரணும். ஸோ இதெல்லாம் இது பண்ணுறது தான் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு அவுட்புட்டை ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு யூசர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பிரிண்ட் பண்ணுறது தான் அவுட்புட். ஸோ கன்சோலுங்கிறது நம்ம ஓஎஸை சொல்லலாம். ஸோ விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், மேக்லேயும் யூஸ் பண்ணலாம், லினக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், ராஸ்பெரிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பைத்தானோட இன்ட்ரடக்ஷன். பைத்தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தானை இன்டர்ப்ரெட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஸோ அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தான் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நம்ம எதையும் காசு கொடுத்து அந்த டூலை வாங்க தேவையில்ல, ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தானை க்ரியேட் பண்ணது யாருன்னா குயிடோ வான் ரோசம். எப்போனா 1991. ஸோ பைத்தானுக்கும் மற்ற ப்ரோக்ராமுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கம்பைலிங் அண்ட் இன்டர்ப்ரெட்டிங். ஸோ மற்ற ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணி பைட் கோடாக மாற்றும், அதான 0 and 1 மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவுட்புட் வரும். ஸோ பைத்தானில் அப்படி இல்லை, நம்ம சோர்ஸ் கோட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ப்ரெட்டிங் ஆயிரும், கம்பைலும் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகி அதுவே அவுட்புட் கொண்டு கொடுத்துரும். ஸோ பைத்தான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் கூட நம்ம எழுதலாம். ஸோ என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம், தோனி யூஸ் பண்ணலாம், பைச்சாம் யூஸ் பண்ணலாம், நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணலாம், எலிப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா தோனி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதை ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டு அதை கேட்குற எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்னு நம்ம கொடுத்துட்டே போனோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ரோக்ராம் எழுதலான்னு நான் சொல்கிறேன். ஸோ பைத்தான் சின்டெக்ஸை அதர் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும் போது ஸோ இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ரீடபிலிட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ நம்ம தேவையில்லாமல் மற்ற லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி செமிகோலன் யூஸ் பண்ண தேவையில்லை, கர்லி பிரேஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸருக்கு. ஸோ இந்த தோனி ஆப்பை யூஸ் பண்ணி பைத்தானில் எப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் எப்பயுமே நம்ம இந்த தோனி ஆப்பில் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடணும். ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சேவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் .py, பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் தான் .py. ஸோ அதுவே சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேஷ்டேக் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இது சிங்கிள் லைன் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இப்போ நான் ஹேஷ்டேக் போட்டு யூஸ் பண்ணுறேன்னா ஸோ இப்போதைக்கு நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃபர்தராக நாளைக்கு ஃப்யூச்சரில் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வேணும்னா அந்த ஹேஷ்டேகை தூக்குனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி பிரிண்ட். இப்போ வேரியபிளாக இருந்தால் நம்ம உள்ளே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். கொடுத்துட்டு FI இல்லை அந்த ரன் சிம்பிளை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஹலோ வேர்ல்டுன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட். இப்போ நான் சிங்கிள் கோட்ஸில் போகிறேன், அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு FI கிளிக் பண்ணால் ஹலோ ஒன்று பிரிண்ட் ஆகும். ஸோ வேரியபிள் கொடுக்குறீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஸோ கீழே ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் இப்போ 111 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரன் சிம்பிளில் FIயை கிளிக் பண்ணால் கீழே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி 111 பிரிண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைத்தானில்
அன்வான்டாக எப்படி எரர் வரும்னா, நம்ம தேவையில்லாமல் சில ஸ்பேஸ் வருவோம், அதை வந்து அந்த ஃபார்மேட்டே மாற்றிடும். ஸோ அந்த எரர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டென்டேஷன் எரர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் ஸ்டெப் 1 ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன் டபுள் கோட்ஸில். இப்போ ஸ்டெப் 2ன்னு கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த பிரிண்ட்டோட லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் இப்போ F5 அந்த ரன் சிம்பிளை கிளிக் பண்ணேன்னா எனக்கு கீழே வந்து எரர் காமிச்சிரும். ஸோ எனக்கு அந்த கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து தப்பாக இருக்குது. பிரிண்ட்டு 4 இது பிரிண்ட்டு சேமாக இருக்குது, ஆனால் அந்த 6th நம்பரில் இருக்க பிரிண்ட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கனால எரர் வரும். இப்போ நான் அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு எரர் வராது. ஸோ நான் இப்போ இங்கே ஸ்பேஸ் விட்டேன்னா எரர் வரும்னா எரர் வராது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, அந்த பிரிண்ட்டுங்கிற அந்த கீவேர்டு மட்டும்தான் செக் பண்ணும் எரர் வருதா இல்லையான்னு. ஸோ அதுக்கப்புறம் வர எந்த ஸ்பேஸையும் வந்து அது கன்சிடர் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன சிங்கிள் லைன் கமாண்ட் தான். இப்போ நான் ஹேஷ்டேக் அந்த பிரிண்ட்டுக்கிட்ட யூஸ் பண்ணேன்னா அது க்ரே கலர்லாம் மாறிடும். ஸோ நான் பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 6th லைனில் இருக்கிறத மட்டும் நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணல. இப்போ F5 கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் சின்டெக்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்டெப் 2ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு 100 லைன்ஸ் இல்லை 50 லைன்ஸ் இருக்குன்னா நான் எல்லாத்துக்கும் போய் ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை மல்டி லைன் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த 2nd லைன்லேருந்து 5th லைன் வரைக்கும் எனக்கு இந்த சின்டெக்ஸ் தேவை இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க சின்டெக்ஸ்லேயும் 3 சிங்கிள் கோட்ஸும் அந்த 5th சின்டெக்ஸில் லாஸ்ட்டில் 3 சிங்கிள் கோட்ஸும் கொடுத்தா அந்த 5 லைனும் பிரிண்ட் ஆகுது, அந்த 6th லைன் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இதை தான் வந்துட்டு மல்டி லைன் கமாண்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு 100 ஆஃப் கோட்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் கோட்ஸ் மட்டும் வேணான்னா ஸோ நான் இதை மல்டி லைன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு ஃபர்தராக ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணுன்னா அந்த லைன்ஸை நீங்கள் தூக்கி விட்டாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 5 டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா, ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், ஸ்டூடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன், ஸ்டூடெண்ட்டோட காலேஜ் நேம், ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ். ஸோ கம்பேரிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மற்ற ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 6 இல்லை 7 கோட்ஸ் எழுதுறீங்கன்னா இல்லை பைத்தானில் வந்து ஒரு சிங்கிள் கோட் எழுதுனாவே போதும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேம் பிரிண்ட் நேம் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டு ஏஜ், நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு காலேஜ் நேம், நெக்ஸ்ட்டு பிளேஸ். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு நான் F5 இல்லை அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்க கன்சோலில் என்ன ஆகும்னா நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன், காலேஜ் நம்பர் அண்ட் பிளேஸ்னு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது சிங்கிள் கோட்ஸ் தான் உள்ளே கொடுக்கணுன்னா கிடையாது, நீங்கள் டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னென்னா, அந்த மல்டி லைன் எரர்ஸை வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணனால எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ போக போக பேசிக்ஸான எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைத்தானில் இதே மாதிரி நிறையா சாப்டர்ஸ் கவர் பண்ணணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும், நானும் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.